கைபர் பக்தூனாவையும் ஆப்கானிஸ்தானையும் பிரிக்கக்கூடிய ஒரு எல்லைக்கோட்டை என்றுமே புஷ்தூன்கள் மதித்ததில்லை, இனிமேலும் மதிக்க மாட்டார்கள். இது பாகிஸ்தானின் இறையாண்மைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக அமையக்கூடும். மூன்றாவது, இது பிரச்சனைக்குரிய பகுதியாக மாறினால் அமெரிக்கா நாளை ஆப்கானிஸ்தானில் படையெடுக்க வேண்டும் என்றாலோ இல்லை பாகிஸ்தான் வழியாக ஆப்கானிஸ்தானுக்கு செல்ல வேண்டும் என்றாலோ அவர்களுக்கு சரியான பாதை கிடைக்காது. ஒரு பக்கம் ஈரானில் இருந்து ஆப்கானிஸ்தான் செல்ல முடியாது, இன்னொரு பக்கம் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் எல்லாம் ஷாங்காய் கோஆபரேஷனில் பகுதியாக உள்ளது. அவர்கள் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ளார்கள். அதன் மூலமாக ஆப்கானிஸ்தானை நுழைய முடியாது. இந்த பக்கத்தில் இருந்து எடுத்து பார்த்தீர்கள் என்றால் பாகிஸ்தானில் இருந்து நுழைய வேண்டும் என்றால் கைபர் பக்துன்வாவை தாண்டி செல்ல வேண்டும், அதுவும் முடியாது. ஸோ அப்பொழுது எளிதான பாதை எது? ஈரானை வம்புக்கு இழுப்பதை விட, தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தானை வம்புக்கு இழுத்து ரஷ்யாவை வம்புக்கு இழுப்பதை விட கைபர் பக்துன்வாவிலேயே நம்ம தேரிக்கே தாலிபானை அகற்றினால் பலூச்சிஸ்தானும் நமக்கு அடிபணியும், கைபர் பக்துன்வாவும் அடிபணியும். இது பாகிஸ்தானுக்கும் லாபமாக இருக்கும், அமெரிக்காவுக்கும் லாபமாக இருக்கும், இது ஈரானுக்கு பாதகமாக இருக்கும், ரஷ்யாவுக்கு பாதகமாக இருக்கும், சைனாவுக்கு பாதகமாக இருக்கும், இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும்.